Hello, welcome my dear Kathukutis. நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துட்ருக்கோம் சாப்டர் 2, அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கலப்பு எண்கள்ங்கிற சாப்டரு. இன்றைக்கி நம்ம எடுத்துக்காட்டு 2.30, அதாவது எக்ஸாம்பிள் 2.30 பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு சம் என்னென்னா ரொம்ப சிம்பிளிஃபை சுருக்குகன்னு சொல்லி ஒரு டேர்ம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுதான் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.8 வர்ற ஒரு ப்ராப்ளம். ஸோ எக்ஸசைஸ் 2.8 வந்து நான் டிமாய்வர்ஸ் தியரம் அண்ட் அந்த யூனிட்டியோட ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்க்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா, ஸோ 2.8 இன்ட்ரொடக்ஷன் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இந்த சம் பார்க்க வாங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது 1 + cos 2θ + I sin 2θ டிவைடட் பை 1 + cos 2θ - I sin 2θ தி ஹோல் பவர் 30. இதை வந்து நம்மளை வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா யோசிங்க. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். பவரை மறந்துடுங்க, பவரை வந்து கடைசியாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு கடைசியாக பவர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 1 + cos 2θ + I sin 2θ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த 1 வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரியல் டேர்ம் 1 + cos 2θ, இங்கே 1 + cos 2θ, இங்கே இமேஜினரி டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா I sin 2θ, இங்கே -sin 2θ. கரெக்டுங்களா, +sin 2θ, இங்கே -sin 2θ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டிமாய்வர்ஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் இதை வந்து சால்வ் பண்ண போகிறேன். சரிங்களா, இப்போ டிமாய்வர்ஸ் தியரம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா cos θ plus I sin θ the whole power n which is equal to cos θ cos n θ plus I into sin n θ. இதை தான் வந்து டிமாய்வர்ஸோட தியரம் வந்து சொல்லுது. நமக்கு வந்து இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு cos θ + I sin θ ரெண்டுமே இருக்குது. சரிங்களா, தென் இப்போ நமக்கு தேவையில்லாத இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 1. கரெக்டுங்களா, ஸோ இந்த 1 விட்டுட்டு நான் இதை மட்டும் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக எடுத்துக்க போகிறேன், அதாவது இசட்னு எடுத்துக்க போகிறேன். புரியுதுங்களா, நான் ஏன் இது இசட்னு இதை மட்டும் எடுத்துக்கிறேன், ஏன் நீங்கள் 1 நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுதான் இந்த எக்ஸ்பிளனேஷன். ஸோ நமக்கு தேவை cos n θ + I sin n θ ரெண்டும் தீட்டாவில் இருக்க மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் இதை ரெண்டையும் எடுத்துக்க போகிறேன். இதை ரெண்டையும் எப்படி நான் மென்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா இசட் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். இசட் equal to cos 2θ plus I into sin 2θ. ஓகேங்களா, இப்போ நான் இந்த இசட் இருந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் இதை பாருங்களேன், அப்படியே இசட் இன்வர்ஸாக இருக்கும். அதாவது நடுவில் பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கும். கரெக்டுங்களா, cos 2θ - I into sin 2θ அப்படின்னு இருக்குது. ஸோ நமக்கு இதே மாதிரி ஃபார்முலா வந்து நம்ம பண்ணலாம். டிமாய்வர்ஸோட இன்னொரு ஃபார்முலா என்னங்கிறத சும்மா சிம்பிளாக சைடில் எழுதுகிறேன். cos θ அடுத்து ப்ளஸ் I sin θ தி ஹோல் பவர் மைனஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ எப்படின்னா cos n θ - I into sin n θ. சரிங்களா, sin n θ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பார்த்தீங்களா இதுவும் cos n θ ப்ளஸ் I sin n θ மாதிரி இருக்குது. இது cos n θ - I sin n θ, அதாவது இந்த ஃபார்முலா மாதிரியே இருக்குது பாருங்களேன். ஸோ இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இதை இசட்டுன்னு எடுத்துக்க போகிறோம். இதுக்கு மாடுலஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, ஸோ மாடுலஸ் கண்டுபிடிச்சி அதிலிருந்து இசட் பாரை கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா இது இசட் பாராக வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இதோட இன்வர்ஸ் மாதிரியே இருக்குது பாருங்களேன் இது. அதனால இது இசட் பாராக வர்றதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. அதனால நான் என்ன பண்ண போகிறேன், இசட்டுன்னு இதை எடுத்துட்டு மாடுலஸ் ஆஃப் இசட் இப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். மாடுலஸ் ஆஃப் இசட் என்ன, மாடுலஸ் ஆஃப் இசட் அப்போ மாடுலஸ் ஆஃப் cos 2θ ப்ளஸ் I into sin 2θ. நமக்கு மாடுலஸ் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணுவோம், ரியல் பார்ட் ஸ்கொயர்டு ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். மாடுலஸ் ஆஃப் x ப்ளஸ் IYயோட ஃபார்முலா என்ன, √(x² + y² தானே, அதைத்தான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். எக்ஸுங்கிறது cos 2θ, ஒய்ங்கிறது sin 2θ. ஸோ √(cos 2θ the whole squared plus sin 2θ the whole squared. அப்போ நம்ம ஹோல் ஸ்கொயர் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும் இந்த இடத்துல, √(cos squared 2θ plus sin squared 2θ அப்படின்னு வருது. ஸோ இது வந்து என்னென்னா மாடுலஸ் ஆஃப் இசட். மாடுலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ இப்படி வருது, cos squared 2θ ப்ளஸ் sin squared 2θ இப்படி வந்து வந்திருக்கு. இப்போ நான் இந்த ரூட் எனக்கு தேவையில்லை, அந்த ரூட்டை நான் எப்படியாவது கேன்சல் பண்ணணும். என்ன பண்ண கேன்சல் பண்ணலான்னு யோசிக்கிறேன். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுக்க போகிறேன். ஐ எம் டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைடு. ஸோ ஸ்கொயர் ஆன் போத் சைடு, இருபுறமும் வர்க்கப்படுத்த போகிறேன். சரிங்களா, இருபுறமும்
வர்க்கப்படுத்துக. ஸோ இப்போ நம்ம வர்க்கப்படுத்தினா நமக்கு என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் இசட்டை வந்து ஹோல் ஸ்கொயர்ட் வந்துன்னு பண்ணலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு, இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுறப்ப நமக்கு ரூட் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். கரெக்டுங்களா? நம்ம ரூட்டை கேன்சல் பண்ணால் தான் ஸ்கொயரே எடுத்திருக்கோம். அப்போ காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 2 தீட்டா. ஓகேங்களா? ஸோ காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா சைன் ஸ்கொயர் 2 தீட்டா, நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 1ன்னு வரும். சரிங்களா? ஸோ அதாவது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இது வந்து ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ இந்த இடம் என்ன வரும்? 1ன்னு வந்துடும். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 1. ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 1 நான் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். மாடுலஸ் ஆஃப் இசட் த ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு இசட் இன்ட்டு இசட் பார் அப்படின்னு நம்ம இதை எழுதலாம். கரெக்டுங்களா? அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் த ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு இசட் இன்ட்டு இசட் பார் ஈக்குவல் டு 1. அப்போ இங்கே இசட்டு நம்ம என்ன எடுத்திருக்கோம்? காஸ் 2 தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 2 தீட்டா. கரெக்டுங்களா? ஸோ இப்போ இதை தான் நம்ம இசட்டுன்னு எடுத்திருக்கோம். அப்போ இசட் காஸ் 2 தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 2 தீட்டா அப்படின்னா நமக்கு இசட் பாராக என்ன இருக்கும்? இதோட காஞ்சிகேட்டை தான் இசட் பாருன்னு சொல்லுவோம். அப்போ காஸ் 2 தீட்டா மைனஸ் ஐ சைன் 2 தீட்டா. காஞ்சிகேட்னா என்ன பண்ணுவோம்? நம்ம இமேஜினரி பார்ட்டோட சிம்பிளை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அதை தான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் தி ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 1. அப்போ தட் இம்ப்ளைஸ் இசட் இன்ட்டு இசட் பார் ஈக்குவல் டு 1. கரெக்டுங்களா? அப்போ இசட்டுங்கிறது காஸ் 2 தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 2 தீட்டா. அப்போ இசட் பாருங்கிறது என்ன? காஸ் 2 தீட்டா மைனஸ் ஐ சைன் 2 தீட்டா. ஓகேங்களா? ஸோ இப்போ அது ரெண்டுத்தையும் நான் கொண்டு வந்து அப்ளை பண்ண போகிறேன். இசட் காஸ் 2 தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 2 தீட்டா, இசட் பார் வந்து காஸ் 2 தீட்டா மைனஸ் ஐ சைன் 2 தீட்டா. நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஐஒயோட காஞ்சிகேட் என்ன? எக்ஸ் மைனஸ் ஐஒய். அந்த லாஜிக் தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ இசட்டும் இசட் பாரும் நமக்கு என்னன்னு தெரியும்? 1 அப்படின்னு தெரியும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வர்ற வேல்யூ வந்து 1. ஸோ அது நமக்கு தேவையில்லை. இப்போ இசட்டு இசட் பார் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நான் நம்மளுடைய ஒரிஜினல் டேர்மில் வந்து இதை அப்ளை பண்ண போகிறேன். நம்மளுடைய ஒரிஜினல் டேர்ம் என்ன அப்படின்னா 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 2 தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா மைனஸ் ஐ சைன் 2 தீட்டா தி ஹோல் பவர் என்ன? 30. ஸோ 30 வச்சாச்சு. இதுதான் வந்து இந்த நம்மளுடைய ஒரிஜினல் சம். ஸோ 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 2 தீட்டா, இதுக்கு பதிலாக நம்ம இசட்டுன்னு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி காஸ் 2 தீட்டா மைனஸ் ஐ சைன் 2 தீட்டா, இதுக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இசட் பாருன்னு அப்ளை பண்ணலாம். கரெக்டுங்களா? ஸோ இசட் பார் அப்படின்னா என்ன? இசட் பார் ஈக்குவல் டு 1/z அர்த்தம். கரெக்டுங்களா? இசட் பாருனாலும் 1/zனாலும் ஒரே அர்த்தம் தான். ஸோ இசட் பார் ஈக்குவல் டு 1/z ஈக்குவல் டு காஸ் 2 தீட்டா மைனஸ் ஐ சைன் 2 தீட்டா. கரெக்டுங்களா? இசட் பார் ஈக்குவல் டு 1/z. அப்போ இந்த இடத்துல இசட் பாருன்னு போடலாம், இல்லை 1/zன்னு போடலாம். நான் இப்போ எப்படி எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா 1/zன்னு எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? இது இசட்டுனும் இதை 1/zன்னு நான் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் 1 ப்ளஸ் z டிவைடட் பை 1 ப்ளஸ் 1/z தி ஹோல் பவர் 30. இந்த ஸ்டெப் புரியுதுங்களா? நான் ஏன் இவ்வளோ தூரம் வந்து சொல்கிறேன்னு. இது இசட்டுன்னு எடுத்திருக்கோம், இது இசட் பார். இசட் பாருனாலும் 1/zனாலும் 1 தான். ஸோ இசட் பார் ஈக்குவல் டு 1/z ஈக்குவல் டு காஸ் 2 தீட்டா மைனஸ் ஐ சைன் 2 தீட்டா. ஸோ இது இசட்டுனும் இதை 1/zன்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஹோல் பவர் 30. ஸோ இப்போ நம்ம ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ 1 ப்ளஸ் இசட் மேலே அப்படியே இருக்குது. சரிங்களா? கீழே இருக்க இசட்டை எல்சிஎம்மாக இப்படி கொண்டு போவோம். ஸோ இசட் ப்ளஸ் 1/zன்னு வரும். இசட் ப்ளஸ் 1/z தி ஹோல் பவர் 30. இப்போ இந்த இசட் வந்து இங்கே வந்து போகும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ 1 ப்ளஸ் இசட் இன்ட்டு இசட் டிவைடட் பை இசட் ப்ளஸ் 1 தி ஹோல் பவர் 30. நீங்கள் கேட்கலாம் எப்படி இந்த இசட் மேலே போகும்னு. இப்போ இதுக்கு கீழே இசட் இருக்கா மாதிரி, இதுக்கு கீழே 1 இருக்கா மாதிரி அர்த்தம். சரிங்களா? ஸோ இதுக்கு கீழே இசட் இருக்குது, இதுக்கு கீழே 1 இருக்கா மாதிரி அர்த்தம். அப்போ இந்த டேர்மை நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணி மேலே கொண்டு போகும்போது இசட் மேலேயும் இசட் ப்ளஸ் 1 கீழேயும் வரும். கரெக்டுங்களா? அதே தான் இங்கே வந்துருக்கு, இசட் மேலேயும் இசட் ப்ளஸ் 1ஐயும். ஸோ உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வேணால் இந்த ஸ்டெப்பு புரியாத உங்களுக்கு சொல்லித்தரேன். 5 டிவைடட் பை 3/2 அப்படின்னு இருக்குன்னா, இப்போ
3/2ங்கிறது ஒரு நம்பர், 5ங்கிறது தனி நம்பர். அப்போ 5க்கு கீழே 1 இருக்குதா நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ இந்த 5/1 அப்படியே இருக்கும். இந்த டேர்மை நம்ம மேலே கொண்டு போகும்போது 3/2ங்கிறது நமக்கு 2/3 மாறும். கரெக்டுங்களா? அப்போ 5 × 2/3 நமக்கு வரும். கரெக்டுங்களா? இங்கே 5ங்கிறது 1 + z, 2ங்கிறது z, 3ங்கிறது z+1. இந்த லாஜிக்கை தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா பொறுமையாக பாருங்கள், இது புரியும். சரிங்களா? ஸோ 1 + z × z / z+1 தி ஹோல் பவர் 30. இப்போ வாங்க, இங்கே z+1 இருக்குது, இங்கே 1 + z இருக்குது, ரெண்டும் ஒன்று தான். ஸோ 1 + z to z+1 ரெண்டுத்துக்கும் ஒரே வேல்யூ கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு என்ன இருக்குது? z பவர் 30. ஆன்சர் வந்து என்ன கிடச்சிருக்கு? z பவர் 30. ஸோ நம்ம இப்போ இசட்டுங்கிறத நமக்கு என்னென்ன எடுத்துக்கிட்டோம்? நம்ம cos 2θ + I sin 2θ. கரெக்டுங்களா? அப்போ இதை இங்கே அப்ளை பண்ணுவோம். அப்போ அப்ளை பண்ண நமக்கு என்ன வரும்? cos 2θ + I sin 2θ தி ஹோல் பவர் 30. ஸோ இந்த இடத்துல நம்ம டிமாயுவர்ஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். என்ன? cos θ + I sin θ ஹோல் பவர் n = cos nθ + I sin nθ. அந்த டிமாயுவர்ஸ் தியரம் ஃபஸ்ட்டு எழுதின தியரத்தை நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்படி யூஸ் பண்ணால் நீங்கள் மென்ஷன் கூட பண்ணிங்க, அக்கார்டிங் டு டிமாயுவர்ஸ் தியரம். ஸோ இது மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டிமாயுவர்ஸ் தியரத்தின் படி அப்படின்னு போட்டு என்ன எழுதலாம்? 1 + cos 2θ + I sin 2θ / 1 + cos 2θ - I sin 2θ = இப்போ இந்த பவரை வந்து நான் இதோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ cos 2 × 30 வந்து 60 வரும். ஸோ cos 60θ + I × sin 60θ. அவ்வளோதான் ஆன்சர். புரியுதுங்களா? cos 60θ + I × sin 60θ. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? எங்கேயாவது காம்ப்ளிகேட்டடாக ஃபீல் பண்ணிங்கன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ உங்களை மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது மேக்ஸ் வரலை, 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கஷ்டப்படுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.